நேத்ரா டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாகவும் வெற்றிகள் பல தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைய வேண்டும் என்கின்ற நல்வாழ்த்துக்களோடு இன்றைய பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சியும் ஆரம்பிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சியானது ஒரு நேரடி நிகழ்ச்சியாக இருக்கிறது. மக்களுக்கு ஏற்படுகின்ற இந்த ஜாதகங்கள் பற்றியதான பல்வேறு சந்தேகங்கள், அதே போன்று இந்த வாஸ்து சாஸ்திரம் தொடர்பிலான பல்வேறு சந்தேகங்களுக்கான ஒரு தீர்வினையும் தெளிவினையும் சரியாக வழங்குகின்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இந்த பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சி அமைகிறது. இந்த பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சியில் ஜாதகங்கள் பற்றியும் வாஸ்து சாஸ்திரம் பற்றியதுமான பல்வேறு பயனுள்ள தகவல்களை இன்றைய தினமும் பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நமது நாட்டில் முதன்மையான ஜோதிடர்களுள் அது மாத்திரமில்லாது வாஸ்து சாஸ்திர நிபுணர்களுள் ஒருவரான சுவாமி காளி கனகரத்னம் ஐயா அவர்களுடைய புதல்வரும் முதன்மை சீடருமாகிய சைவாச்சாரியர் கனகரட்னம் மாரிசன் அவர்கள் இதற்கான விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இன்றைய தினமும் பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சி வாயிலாக தயாராக இருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் அவரை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம். இந்த வழியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் விஸ்வசக்தி ஜோதிட சாஸ்திர விசாரத வாஸ்து நிபுணர் ஜோதிடர் சாமசூரி தேசாபிமானி கீர்த்தி ஸ்ரீ ஜனரஞ்சன சைவாச்சாரியார் கனகரட்னம் மாரிசன் அவர்கள் இந்த வழியில் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஆச்சாரியாரே. சரி, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் இந்த பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சி வாயிலாக பல்வேறு பயனுள்ள விளக்கங்களை மக்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைய தினமும் மிக முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாக நாங்கள் பேசலாம் என்று இருக்கின்றோம். வாழ்க்கையில் நிறைய விடயங்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றது. சில வழிகள் அந்த ஆதிக்கம் செலுத்துகின்ற விடயங்களால் எங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நாங்கள் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதில் ஒன்றுதான் இந்த பயம் என்கின்ற ஒரு விடயம். இந்த பயம் என்கின்ற ஒரு விடயம் எங்களுக்குள் வந்துவிட்டாலே வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பல மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் இல்லையா? சாதாரணமாக இப்பொழுது இயல்பாக நாங்கள் கூறுவதாக இருந்தால் ஒரு நிகழ்ச்சியை நேரத்துக்கு நாங்கள் ஆரம்பிக்க முடியாவிட்டாலும் கூட எங்களுக்குள் ஒரு பயம் வந்துவிடும். சரியாக எங்களால் பேச முடியுமா, கூற முடியுமா என்கின்ற பல்வேறு பயம். ஆகவே நீங்கள் குறிப்பிடுங்கள், இந்த பயம் என்கின்ற விடயம் ஒரு உடல் சார்ந்த ஒரு விடயமாக இருக்கிறதா, உளவியல் சார்ந்த விடயமாக இருக்கிறதா, இல்லாவிட்டால் இந்த ஜாதகங்களோடு தொடர்பு பட்டதா, அதையும் தாண்டி இந்த வாஸ்து சாஸ்திரத்தோடு நாங்கள் இருக்கின்ற அந்த இல்லத்தோடு தொடர்புடைய ஒரு விடயமாக இருக்கிறதா? உங்களிடமிருந்து அந்த பதிலை நாங்கள் அந்த விளக்கத்தை எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா பிரணீதா, நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. வணக்கம் இறை அன்பர்களே. பயம்னு சொல்லும் பொழுது பிரணீதா ரெண்டு வகையா இருக்கு. ஒன்று நம்ம சொல்லுவோம் செல்ஃப் ப்ரொடக்ஷன் மெக்கானிசம்னு சொல்லுவோம். அதாவது இந்த பயத்தினால நம்ம முன்கூட்டியே அதை பற்றி தெரிஞ்சுட்டு நம்ம பார்த்திங்க முயற்சி பண்ணி அந்த விஷயத்தை சாதிக்கிறது. இன்னொன்று பார்த்திங்க செல்ஃப் ஆர்ம் மெக்கானிசம்னு சொல்லுவோம். இந்த பயத்தினாலே அதில் பாலாதுக்குள்ளே நம்ம போயிடுவோம், அதில் பாதாளத்துக்குள்ளேயே நம்ம போயிடுவோம். உதாரணத்தை செஞ்சுக்கோங்களேன். இப்போ ஒரு படிக்கிற ஒரு பையன் பார்த்திங்கன்னா பொண்ணும் எக்ஸாம் எழுதி ரெடி ஆகுறாங்க. இப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கொஷின் நினச்சி ஒரு பயம் வருது. ஓகே, இப்படியெல்லாம் கஷ்டமான கொஷின் வரும்பா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்க பசங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு முயற்சி பண்ண ஆரம்பிச்சு ராவும் பகலும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, அப்பா எனக்கு XYனாலே ஒரு பயமாக இருக்குது, மேக்ஸினாலே பயமாக இருக்குது, வருதே இல்லையே, அப்போ என்னால் எக்ஸாம் பண்ண முடியாதுன்னு அதை விட்டு தாண்டி போக ஆரம்பிச்சிடும், பின் வாங்கிடுவாங்க. இன்டர்வியூஸ் பாருங்கள், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்கில் இருக்கும் அவங்களுக்கு. எப்படி இன்டர்வியூ எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்குற அளவுக்கு திறமை இருக்கும். ஆனால் அந்த இன்டர்வியூங்கிற வார்த்தை கேட்டோன்னே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு திறமே இருக்காது, ஆனால் கேஷுவலாக பேசிட்டு போயிடுவாங்க. இந்த பயங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையாக பிரியப்படுது. இந்த பயத்துடைய அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன் சொல்லுவோம், கற்பனை. நடக்கிறதுக்கு முன்னுக்கே இப்படியெல்லாம் நடக்கும்னு பார்க்குறது. இதில் இமேஜினேஷனில் கூட ரெண்டு வகையாக இருக்குது பிரணீதா. ஒன்று பார்த்தீங்கன்னா இதே நம்ம எக்ஸாம் எடுத்துக்கலாமே, அந்த குழந்தை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் கொஷின் வரும், இப்படியெல்லாம் கொஷின் வந்தால் நான் எப்படி எழுத போகிறேன், நான் இவ்வளோ தானே படிச்சிருக்கேன், ஒரு 10 கொஷனுக்கு ஒரு 5 கொஷின் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், 4 கொஷின் அதில் கேட்டாங்க நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்தது. ஒரு சில நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரணீதா, அது எக்ஸாம் ஹாலுக்கு போனதுக்கப்புறம் அந்த கொஷனுக்கு நல்ல பதில் தெரியும், ஆனால் எழுதிக்க முடியாமல் இருக்கும். அந்த பயம், ஒரு பயத்தோடு வந்த ஒரு பதட்டத்தினால.
ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இந்த எக்ஸாம் வருது, கண்டிப்பாக நான் கதையே கிடையாது, கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. இன்னும் அதிகம் நினைக்காத அளவுக்கு அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து கொஞ்சமாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன், ஆனால் நிறைய எழுதுனேன்னு சொல்லுவாங்க. இந்த A-level எழுதுகிற பசங்க இப்படிலாம் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது மாதிரி கற்பனையில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக நம்ம ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் பொழுது அந்த பயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை நாசமாக்க ஆரம்பிக்குது. இதே நாங்கள் வந்து பாசிட்டிவாக நம்ம கற்பனை பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேலுமாக கொண்டு போகுது. நம்ம வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சேனல்ஸில் வந்து சிங்கள ப்ரோக்ராம் கூட நம்ம வந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து படிக்கிற குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஏன்னா அவங்க படித்தா தான் அவங்களோட வாழ்க்கை முன்னேறும், அவங்கள சார்ந்திருக்கவும் முன்னேற ஆரம்பிச்சிடுவாங்க. படிக்கிற குழந்தைக்கு எந்த நேரம் பார்த்தாலும் அப்படி எக்ஸாம் வரும்ப்பா, இப்படி எக்ஸாம் வரும், இந்த கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணி எப்போ பார்த்தாலும் எக்ஸாம் பேப்பர்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்கிற ஒரு பயத்தை காட்டாமல் அந்த குழந்தைக்கு அப்பா நீ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு வச்சுக்கேன், நீ பெரிய டாக்டர் ஆகிடலாம், நீ பெரிய இன்ஜினியர் ஆகிடலாம், நல்லா சம்பாதிக்கலாம், ஏசி காரில் போகலாம், சுத்திரப்புட்டத்தில் உட்காரலாம், இந்த மாதிரி ஒரு ஆசையை காட்டு. எந்த ஒரு விஷயம் பிரணீதா ஒரு ஆசையோடு பண்ணும் பொழுது தான் அதோடைய வெற்றி எங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்குது. ஆசை இல்லாமல் பயத்தோட ஐயோ டீச்சர் என்ன சொல்லுவாங்களோ தெரியல, அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியல அப்படின்னு நினச்சி படிக்கும் பொழுது உண்மையிலே அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டப்பானையில் தண்ணி விட்ட மாதிரி தான். இதெல்லாம் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பிரணீதா. அதையும் தாண்டி இந்த பயத்தினால நெகட்டிவாக வரக்கூடிய எதிர்மறையில் எதிர்மறையாக வரக்கூடிய பயத்தை ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு சைக்காலஜிக்கல் வேர்ட் இருக்கு, நாங்கள் சொல்லுவோம் பயோ ஃபீட்பேக் லூப்னு சொல்லுவோம். அதாவது நம்ம மனசுக்கு ஒரு தன்மை இருக்குது, ஒரு பலம் இருக்குது, நம்ம உடலையும் அதன் வசம் படுத்திக்கிறது. உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், நாங்கள் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக யோசிக்க நம்ம என்ன அலைகள் வந்து நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன அலைகள் நெகட்டிவாக போக போக நம்ம உணர்ச்சிகள் இமோஷன் சொல்லுவோம் நெகட்டிவாக போக ஆரம்பிச்சிடும். நம்ம இமோஷன் நெகட்டிவாக போக உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்குல்ல, ஹார்ட், லிவர், இப்படி நிறைய உறுப்புகள் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக போக ஆரம்பிச்சிருது. இதனால் ஒரு சிலர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், வந்து சொல்லுவாங்க, ஆச்சாரியரே எனக்கு இருந்த வாக்குள் நெஞ்சு வலி வந்தது, என்ன பண்ணுன்னு தெரியலை, நினைக்கிறேன் கிரகதோஷமாக இருக்கும் போல இருக்குது, பக்கத்து வீட்டுக்கார ஏதாவது சூரியன் வச்சுட்டானோ அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு கேட்பேன், ஓகே கிரகதோஷம் இருக்கும் தான் கண்டிப்பாக. அதையும் தாண்டி உளவியல் ரீதியாக நாங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு கணவன் மார்க்கமாக ஒரு பிரச்சனை இருக்கலாம், குழந்தைகள் சொல்கிற பேச்சு கேட்காம இருக்கலாம். இந்த பிரச்சனைகளை இந்த துக்கம்ங்கிற ஒரு விஷயம் இமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதயத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா துக்கம் அதிகமாக நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சு நம்ம என்ன ஹார்ட் அட்டாக்னு நினச்சிருவோம். கண்டிப்பாக அது கிடையாது, அது வரக்கூடிய வலி அது வேற, இது வேற. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க, சாப்பிட்ற சாப்பாடு ஜீர்ணிக்குதில்லை ஆச்சாரியம், என்ன தான் நம்ம மறந்து எடுத்தாலும் சரி போகுது இல்லையே. அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னா வயிற்றில் வந்து புண்ணுகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். புண்ணுகள் ஏற்படுனா எப்படி சாப்பிட முடியும்? நம்ம சொல்லுவோம் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி ஒரு வகையான பயம்தான் இந்த செவ்வாய் தோஷம். கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம வந்து அதை பற்றி பேசலான்னு தான் நம்ம முழுக்க இறை அன்பர்களுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் ஆகி வந்த காரணம் என்ன அப்படின்னா இந்த செவ்வாய் தோஷத்தினால ஒரு பெரிய ஒரு பீதி, ஒரு பெரிய ஒரு பயம் வந்து பார்த்தீங்கன்னா பிரணிதா ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக உண்மையிலேயே பிறப்புன்ற ஒரு விஷயத்தை வந்து எங்களால் தீர்மானிக்க முடியாது. நாங்கள் யார் வயிற்றில் பிறக்க போகிறோம், எந்த இடத்துல பிறக்க போகிறோம், எந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் பிறக்க போகிறோம்ன்ற விஷயங்களை வந்து உண்மையிலேயே எங்களால் தீர்மானிக்க முடியாது. எங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பின்னர் கட்டாயமாக இந்த ஜாதகம் என்ற ஒரு விஷயத்தை வந்து எழுதுவாங்க இல்லையா? எழுதுமே வந்து அந்த ஜாதகத்துல செவ்வாய் என்கிற ஒரு விஷயத்தை பார்த்த உடனே வந்து அந்த பெற்றோர்களுக்கு ஒரு பயம், இந்த குழந்தைக்கு வந்து என்ன பிரச்சனை வரும், எதிர்காலம் எப்படி இருக்கு, நிறைய விஷயங்களை யோசிச்சு அவங்களுக்குள்ளேயே பயந்து கொண்டிருப்பாங்க இல்லையா? இந்த இடத்துல அந்த ஜாதகத்துக்கும் பயத்துக்கும் ஒரு தொடர்பு வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க ஆச்சாரியாரே. இப்ப சாதாரணமா அதிகமா பேசுற ஒரு விஷயம் செவ்வாய் தோஷம்ன்றதுமே வந்து திருமணத்தை பற்றி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஜாதகத்தினுடைய எந்த கட்டத்துல இந்த செவ்வாய் கிரகம் வர்ற நேரத்துல எப்படியான பாதிப்புகளை வரும், உண்மையிலேயே செவ்வாய் தோஷம் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறதா? கண்டிப்பா இருக்கு பிரணீதா. இறை அன்பர்களே, செவ்வாய் தோஷம்னு சொல்லும் பொழுது இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் ஸ்தானம், 4ஆம் ஸ்தானம், 8ஆம் ஸ்தானம், 12ஆம் ஸ்தானம், இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் பகவான் இருந்தால் செவ்வாய் தோஷம். ஆனால் உண்மையான யதார்த்தம் என்னன்னா 99% மக்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை. ஆனால் 109% மக்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு தான் நிறைய பேர் பீதி அடைஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்துடைய சில சூக்ஷ்மங்கள், விதிவிலக்குகள் இருக்கு.
உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், இந்த செவ்வாய் பகவான் வந்து மகர ராசியிலோ கடக ராசியிலோ அப்படி இல்லைன்னா குரு பகவானுடைய செயற்கை, குரு பகவானுடைய பார்வை, ராகு பகவானுடைய செயற்கை, சனி பகவானுடைய பார்வை செயற்கை இப்படி இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷ நிவர்த்தின்னு சொல்லுவோம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை செவ்வாய் தோஷம் இருக்குன்னு எங்கள் ஜோதிஷர் சொன்னாருப்பா அப்படிம்பாங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஜோதிஷருக்கு சரியாக தெரியலைங்கிறது அன்றைக்கி அர்த்தமே. ஏன்னா செவ்வாய் தோஷங்கிறது நிறைய விதி விலக்கு. நான் நிறைய ஜாதகங்கள் பார்க்கணும், ஆயிரக்கணக்கில் நான் ஜாதகம் பார்த்துருக்கேன் பிரணீதா. இந்த சின்ன வயசுலேயே நான் அந்தளவுக்கு ஜாதகம் பார்த்த காரணம் வந்து சுவாமி எனக்கு கொடுத்த அருள், அவருடைய கல்வி தான் எனக்கு இந்த ஞானத்தை அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். இப்போ ஜாதகத்தை பார்க்கும் பொழுது என்னை தேடி வரக்கூடிய பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தைக்காக தான் வருவாங்க. நான் என்ன பண்ண, குழந்தையோட ஜாதகத்தை வாசிச்சிருவேன், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வேண்டி அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஜாதகத்தை கேட்டு வாங்கிக்குவேன். அப்படி வாங்கும் பொழுது நான் பார்த்த ஜாதகங்களை வந்து 160-70% யாரும் ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, மற்றவங்க செவ்வாய் தோஷம் இருக்காது. அப்போ எங்களுடைய தேரி ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தோஷம் இருந்தால் குடும்பம் பிரிஞ்சிரும், செவ்வாய் தோஷம் கணவனுக்கு ஏற்பட்டால் மனைவிக்கு தோஷம் ஏற்பட்டுரும், மனைவிக்கு ஏற்ப கணவனுக்கு ஆபத்து ஏற்பட்டுரும். உண்மையிலே செவ்வாய் தோஷம் எதுக்கு பார்க்கணுங்கிறதே நம்ம மக்களுக்கு தெரியாமல் இருக்கு. செவ்வாய் தோஷமா இறை அன்பர்களே எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, தாம்பத்திய உறவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் செவ்வாய் தோஷம். அதை தாண்டி உயிராபத்து ஏற்படுங்கிறது உண்மையில ஒரு பொய்யான விஷயமா தான் இருக்கு. அதை மூட நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ நான் சொல்லியிருந்த இந்த செவ்வாய் தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா 199% செவ்வாய் தோஷம் இல்லை, 95% செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்கிற காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ செவ்வாய் தோஷம் நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், லக்னத்துக்கு 2ஆம் ஸ்தானம், 4ஆம் ஸ்தானம், 8ஆம் ஸ்தானம், 12ஆம் ஸ்தானம். லக்னத்துக்கு மட்டும் பார்க்கக்கூடாது, சந்திரனுக்கும் பார்க்கணும். அதாவது லக்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உயிர், சந்திரனுங்கிறது உடல்னு சொல்லுவோம். சந்திரன் ராசி. இப்போ ராசிக்கு வந்து 2ஆம் ஸ்தானத்தை பார்க்கணும், ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8ஆம் ஸ்தானத்தை பார்க்கணும், 4ஆம் ஸ்தானத்தை பார்க்கணும், 12 பார்க்கணும். ராசிக்கு மட்டும் பார்த்து பார்த்தாது பிரணீதா, சுக்கிரனுக்கும் பார்க்கணும். சுக்கிர பகவான் சொல்லும் போது கலஸ்திரகாரகன்னு சொல்லுவோம். அப்போ கலஸ்திரகாரகன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 2, 4, 8, 12 இப்படியே பார்க்கும் போனால் பாருங்கள் எல்லாத்துக்கும் செவ்வாய் தோஷம் இருக்குமே. அதாவது மொத்தம் 12 கட்டங்கள். இந்த 12 கட்டங்களை 3 பிரிவில் நம்ம செவ்வாய் தோஷம் பார்க்கணும். கண்டிப்பா ஏதாவது ஒரு கட்டத்தில் அகப்பட்டுருவாங்க. இதுதான் விஷயமே. அதாவது இந்த செவ்வாய் தோஷம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா இந்த செவ்வாய் தோஷத்துடைய விதிவிலக்கு அது ஒரு நிவர்த்தியா இருக்கும் நம்மளுக்கு. இப்ப செவ்வாய் தோஷம் கிடையாது. ஆனா பொதுவா வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல நாங்க சொன்னா நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், அது 2இல் செவ்வாய் 7இல் செவ்வாய் இருக்கிற நேரத்துல செவ்வாய் தோஷம் வரும், அதிகமான தாக்கங்களை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. உண்மையிலே எந்த கட்டத்துல இருக்கிற நேரத்துல அந்த திருமண பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. உண்மையிலே 2ஆம் ஸ்தானம், 4ஆம் ஸ்தானம், 7ஆம் ஸ்தானம், 8, 12 சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஸ்தானங்கள் இருந்தால் செவ்வாய் தோஷம். திருமணத்துக்கு தடைக்கான காரணம் செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய் தோஷத்துக்கான காரணம் வேற. நான் ஆரம்பிச்சேன், தாம்பத்திய உறவுக்கு அந்யோன்ய ஒரு வாழ்க்கைக்காக தான் இந்த செவ்வாய் தோஷத்தை பார்க்கணுமே தவிர, மற்றபடி ஒருத்தருக்கு ஆபத்து ஏற்படுது, திருமண தடை ஏற்படுதுன்னா கண்டிப்பா 7ஆம் ஸ்தானம், 2ஆம் ஸ்தானம், 5ஆம் ஸ்தானம் பலமா இருக்கணும். இது கெட்டு போயிருந்தா இந்த பிரச்சனை வரும். அதை தாண்டி இந்த செவ்வாய் பகவான் சொல்லும் பொழுது பிரணீதா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் நாங்கள் செவ்வாய் தோஷம் பார்க்கணும் மேக்சிமம் நம்ம. ஏன்னா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் செவ்வாய் தோஷம் இருக்கு, ஆண்களுக்கு செவ்வாய் தோஷம் ரொம்ப கம்மியாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு ஜாதக ரீதியாக ஒரு பொருத்தம் பார்க்கும் பொழுது ஒரு ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனை பார்க்கணும். சுக்கிரன் பலம் இருந்திருக்காரா, சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்காரா, சுக்கிரன் குருடைய பார்வை ஏற்பட்டிருக்குதான்னு பார்க்கணும். ஒரு பெண்ணுக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது செவ்வாயை பார்க்கணும். செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்காரா, பலம் இழந்திருக்காரா, இந்த மாதிரி திசைகள் இந்த ஸ்தானங்கள் இருக்காரான்னு பார்க்கணும். இப்போ நம்ம என்ன போக போக என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆண்களுக்கும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இது எல்லாமே ஒரு வகையான ஒரு மூட நம்பிக்கை தான். அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலி கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் மகரிஷிகளோட பக்தியை வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்காக வேண்டி தன்னைத்தானே அழிச்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது பக்தியை காட்டுறாங்க. உடனே சிவபெருமான் வந்து என்ன பண்ணுவார், உடலையும் கொடுப்பாரு, வரத்தையும் கொடுப்பாரு. இப்படி இந்த காலகட்டங்கள் போய்கிட்டு இருந்தது. ஒரு சில வந்த பக்தர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. ஓகே, அவர் விஸ்வாமித்திர மகரிஷிக்கு சிவன் வந்தாரு, வரம் கொடுத்தாரு, நம்மளுக்கு வராமல் என்ன பண்ணிடுறது அப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நரபலி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு மனிதனை பலி கொடுக்க. இப்படி ஒரு வளர்ந்து 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 போகும் பொழுது ஓகே நரபலி கூட சட்ட ரீதிய விரோதம் வந்ததுக்கு அப்புறம் உயிர் பலிகள், அதாவது ஆடு மாடு கோழி எல்லாம் கொடுக்க அதையும் தாண்டி அந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டி வெட்டுவது, அப்படியான சில விஷயங்களையும் நாங்க பார்த்திருக்கோம். உண்மையிலே பிரணீதா நம்ம வந்து நம்மளுடைய இந்து மத சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு,
எந்த ஒரு உயிருக்கு பாதிப்பு இல்லாமல் எந்த ஒரு பரிகாரமும் செய்யுங்க அப்படின்னு. வாழை மரங்கிறது வந்து உண்மையில இந்த சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம் தான். வாழை மரத்தை தாலி கட்டி ஒரு மூட நம்பிக்கையில் ஒரு சாஸ்திரம், ஒரு விதிவிலக்கு. இது தாராளமாக பண்ணலாம். அதை தாண்டி ஒரு உயிர் பலி கொடுக்கறதுங்கிறது தான் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா நம்ம வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்களேன், ஒரு சிவாச்சாரியாக இருக்கலாம், ஒரு சைவாச்சாரியர்களாக இருக்கலாம், தெய்வத்துக்கு பூஜை பண்ணக்கூடியவங்க வந்து மச்ச மாமிசங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளே பூஜை பண்ணுறவங்களே மச்ச மாமிசம் சாப்பிடக்கூடாது, அப்போ தெய்வம் எப்படி? இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நாங்கள் பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சி வாயிலாக இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கும் கூட இந்த ஜாதகங்கள் பற்றியதான துல்லியமான பலாபலங்களை அறிந்து கொள்ள விரும்பினால் நிச்சயமாக நாங்கள் தருகின்ற முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அது மாத்திரமில்லாது நீங்கள் புதிய இல்லங்களை நீங்கள் கட்ட விரும்பினால், அதிலும் வாஸ்து முறைப்படியாக கட்ட விரும்பினால் நாங்கள் தருகின்ற இந்த முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கங்களோடு நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அது மாத்திரமில்லாது எக்கச்சக்கமான பேர் வரிசையில் இருப்பதால் நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே முன்பதிவு நீங்கள் செய்து கொண்டதன் பின்னராக நீங்கள் நேரில் சென்று பார்க்கலாம். அப்பொழுது நீங்கள் இலகுவாக உங்களுடைய ஜாதக பலாபலங்கள் மற்றும் வாஸ்து சாஸ்திரங்களை அறிந்து கொள்ளலாம். இலக்கம் 115 கீழ் ஏ, வெளிக்கடவத்த வீதி, நாவல வீதி, குருந்துவத்த, ராஜகிரிய. தொலைபேசி இலக்கங்கள் 0112872769. மற்றைய தொலைபேசி இலக்கம் 0112807707. திரையிலும் நீங்கள் அந்த இலக்கங்களை மற்றும் முகவரிகளையும் நீங்கள் பார்க்கலாம். மாத்தரையிலும் இன்னொரு கிளை இருக்கின்றது. இலக்கம் 342, அக்குரச வீதி, கொரகம, மாத்தரை. தொலைபேசி இலக்கங்கள் 0112872769. மற்றைய தொலைபேசி இலக்கம் 0114322220. சரி, மாத்தரையிலும் கிளை இருக்கிறது, கொழும்பிலும் கிளை இருக்கிறது. ஆகவே நாங்கள் தந்த அந்த முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கங்களோடு நேரடியாக நீங்கள் செல்லுங்கள். செல்வதற்கு முன்பதாக முன்பதிவு செய்து கொண்டதன் பின்னராக உங்களுக்கான அந்த நேரம் அவர்கள் தரக்கூடியதாக இருக்கும். அந்த நேரத்துக்கு சென்று நீங்கள் அவர்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஆச்சாரியாரை நீங்கள் குறிப்பிடுங்கள். இப்பொழுது இந்த பயம் என்கின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருந்தோம். இது வந்து ஒரு சங்கிலி மாதிரியாகவே வந்து உளவியலை பாதிக்குது, உடலை பாதிக்குது, அதையும் தாண்டி மனிதர்களுடைய வாழ்க்கையும் பாதிக்குது. அந்த பயத்தை கூட என்ன மாதிரி எங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற விஷயத்தையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா? குழந்தைகளுக்கு வந்து என்ன மாதிரி சொல்கிற நேரத்தில் அவங்க வந்து அதை சாதகமாக மாற்றிக்கொள்வாங்கன்னு சொல்லி. இப்போ அதையும் தாண்டி நாங்கள் பார்க்குற நேரத்தில் இந்த ஜாதகங்கள்ன்ற விஷயத்தை வந்து நாங்கள் மாற்ற முடியாது. நாங்கள் பிறந்த நேரத்தில் கணிக்கப்பட்ட அந்த ஜாதகம் கணிக்கப்பட்டது தான், அதன்படியாகத்தான் எங்களுடைய வாழ்க்கை. ஆனால் நீங்கள் எப்போவுமே எங்களோட நிகழ்ச்சியில் சொல்கிற மாதிரியே ஒரு முன் ஆயத்தத்தோடு நாங்கள் இருக்கலாம். வரப்போகிற அந்த பாதிப்புகள்லேருந்து ஓரளவுக்காகவது எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். இதற்கு அதாவது குறிப்பாக இந்த செவ்வாய் தோஷத்திற்கு ஒரு நிவாரணமாக, ஒரு பரிகாரமாக இந்த வாஸ்து இல்லம் அமைகிறதா? உண்மையிலே செவ்வாய் தோஷத்துக்கு மட்டும் இல்லை பிரணீதா, எல்லா விதமான திருமண தோஷங்களுக்கும் இந்த வாஸ்துங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இறையன்பர்கள் இப்போ கூட உங்கள் வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனை பண்ணலாம். வடக்கு திசை, ஈசான திசை, கிழக்கு திசை, அதே மாதிரி நம்ம சொல்லுவோம் தெற்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் கன்னி மூலைன்னு சொல்லுவோம். இந்த திசைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனாக இருக்கலாம், சமையல் அறையாக இருக்கலாம், பாத்ரூமாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட காணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டுன்னு சொல்லுவோம், பிட்டாக இருக்கலாம், வேஸ்ட் வாட்டர் பிட்டுன்னு சொல்லலாம், கழிவு குழின்னு சொல்லலாம். அதே மாதிரி எல் கட்டின்னு சொல்கிறோம், ஒரு எல் ஷேப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு, அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா மீட்டர் பாக்ஸ். இந்த மாதிரி இது விஷயங்கள் இருக்கும் பொழுது அது நம்ம சொல்லுவோம் வாஸ்து தோஷம்னு சொல்லும் பிரணீதா. ஏன்னா பஞ்சபூதங்களுடைய கிரகை தான் நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களுடைய அந்த ஆசி, அந்த பஞ்சபூதங்களுடைய அருள் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அப்படி நமக்கு அது கிடைக்கிற பட்சத்தில், நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக அதிகமாக நம்ம கிடைக்கிற பட்சத்தில் இந்த கிரகத்துடைய அந்த பீடனை, இந்த கிரகத்துடைய அந்த நெகட்டிவ் அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குது. அதாவது ஒரு மழை பெய்யுது, அந்த மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்மம்னு நினச்சிக்கலாம், விதின்னு வச்சுக்கலாம். அந்த விதியை மதியால் வெல்லான்னு சொல்லுவோம்ல, அதை நம்ம சொல்லுவோம், அது வந்து பார்த்தீங்கன்னா யுக்தின்னு சொல்லுவோம். அந்த யுக்தி தான் இந்த வாஸ்துங்கிறது. பொதுவாக இறையன்பர் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்குது, என்னுடைய குழந்தைக்கு இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி திசைகளை வந்து சரிப்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லை பிரணீதா, நம்ம பார்த்துருப்போம் நிறைய கல்யாணங்கள் வந்து தாமதமாகிக்கிட்டே போகுது. ஜாதகம் ஒரு காரணமாக இருக்கும், கண்டிப்பாக தூண்டுதலாக இருக்கும், வாஸ்து ஒரு காரணமாக இருக்கும். உளவியல் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான காரணம் அவங்களே தான் இருப்பாங்க. ஏன்னா திருமணம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கு பெண் இல்லாமையோ ஒரு பெண்ணுக்கு ஆண் இல்லாமையோ கிடையாது, அவங்க விருப்பத்துக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்காங்க, அவ்வளோதான் காரணம்.
அப்போ ஒரு சிலருக்கு வந்து நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கும். எனக்கு வந்து அழகான ஒரு பெண்மணி இருக்கணும், எனக்கு அழகான படிச்சவங்க இருக்கணும், இது மாதிரி நிறைய கிரைட்டீரியாஸ். இந்த கிரைட்டீரியாக்குள்ள வந்து அவங்களுக்கு நினைச்ச மாதிரி யாரும் அமையறது இல்லை. இந்த எண்ணங்களை கொடுக்கறதும் கிரகங்கள் தான். இந்த மாதிரி நல்லா யோசிக்கிறவன கூட கெடுத்து விடுறது கிரகம். நல்லா பார்த்துருப்போம், நம்ம O level நல்லா செஞ்சிருப்பாங்க, A level ஃபெயில் பண்ணிடுவாங்க. ஆனா அது கூட ஒரு நல்ல விஷயம் தான். கண்டிப்பா உண்மையிலே. அப்ப ஜாதகம்னு சொல்லும் பொழுது இது முன்கூட்டியே நம்ம அறிஞ்சிக்கிட்டு அந்த அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு இடத்துக்கு நாங்க போகாம நம்மளே தடுத்துக்கிறது தான் பூர்வ சூதானம்னு சொல்லுவோம். அதாவது முன்கூட்டியே நம்ம சூதானம் சொல்லுவோம், பெரியவங்க சூதானமாய்க்க பாம்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம முடிஞ்ச அளவு இறை அன்பர்களே இந்த மாதிரி தோஷங்கள் இருக்க டைம்களை நம்ம அதை நினைச்சு பயப்படாமல், அதை நினைச்சு மேலும் மேலும் பயம் கொள்ளாமல் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையை முன்னோக்கி போகிறதுக்கு உண்டான யுக்திகள் என்னென்னு பார்க்கணும். அந்த யுக்திகள் நீங்கள் வந்து கையாண்டுனீங்கன்னா கண்டிப்பாக என்ன தோஷங்கள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை முன்னோக்கி போகலாங்கிறது தான் உண்மை. நிச்சயமா சரியானதொரு விளக்கத்தை வந்து எங்களுடைய மக்கள் அறிந்து கொண்டிருப்பாங்க. ஆச்சாரியார் இப்ப சாதாரணமா 4 திசைகள் இருக்கிறது இல்லையா, அதுக்கு பிறகு 4 உபதிசைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. இப்பொழுது ஜாதகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய இல்லத்தினுடைய வரைபடம், அதாவது வாஸ்து முறைப்படியாக அந்த வரைபடத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, அந்த 9 கட்டங்களாகத்தான் வகைப்படுத்தியிருப்பார்கள், பிரித்திருப்பார்கள் இல்லையா. அந்த 9 கட்டத்துக்குள்ளும் இந்த செவ்வாய் கிரகம் வருகிறது. ஆகவே நீங்கள் குறிப்பிட்டதை போன்ற அந்த மின்சார மீட்டர், கழிவுக்குழி, எல் ஷேப் வடிவிலான அந்த விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அத்தனை விடயங்களும் அந்த ஒவ்வொரு 9 கட்டங்களுக்குள்ளும் தவிர்க்கப்பட வேண்டுமா, 4 திசைகளுக்குள்ளும் தவிர்க்கப்பட வேண்டும்? உண்மையிலே பிரணீதா 9 கிரகங்கள் இருக்காங்க. 9 கிரகங்களுக்கு வந்தீங்கன்னா 9 வகையான திசைகள் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம ஈசான திசைன்னு எடுத்துக்கிட்டா புத பகவான் பலம் கொள்றாரு, கிழக்கு திசை எடுத்துக்கிட்டா சுக்கிர பகவான் பலம் கொள்றாரு, இதே அக்னி எடுத்துக்கிட்டா சந்திர பகவான் பலம் கொள்றாரு. இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பலம் கொள்றாரு. நிருதி எடுத்துக்கிட்டோன்னா ராகு பகவான் பலம் கொள்றாரு. அதே மாதிரி மேற்கு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சொன்ன சனி பகவான் பலம் கொள்றாரு. வாயு எடுத்துக்கிட்டா கேது பகவான் பலம் கொள்றாரு. வடக்கு எடுத்துக்கிட்டா குரு பகவான் பலம் கொள்றாரு. சூரியன் வந்து பூமி நடுவில் இருக்கு. கிரகங்கள் வந்து பாருங்க ரொம்ப சுற்றி தான் இருக்கும். அதே மாதிரி தான் திசை தசைன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இல்லங்களில் திசை வந்து சரியான முறையில் இருந்தால் கிரகங்களுடைய தசைகள் ஏற்படக்கூடிய தோஷங்களை வந்து நம்ம கட்டுப்படுத்திக்கலாங்கிறது. இப்போ நம்ம செவ்வாய் தோஷம் வந்துருச்சு, இல்லாட்டி வந்து ராகு காலசர்ப்ப தோஷமாக இருக்கு, ராகு கேதுடைய தோஷங்களாக இருக்கலாம், நாக தோஷங்களாக இருக்கலாம், ராகுடைய தோஷங்களாக இருக்கலாம், இல்லாட்டி புத பகவான் வந்து புத்திகாரங்கன்னு இல்லையா. இப்போ கல்யாணம் வேணாம், எனக்கு தொழில பண்ண வேண்டியது இருக்குது, நான் படிக்க வேண்டியது இருக்குது, நான் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறது கூட வந்து புத பகவானுடைய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இதுதான். அப்போ அதோடைய மாதிசை வரும் பொழுதோ, அவருடைய பார்வைகள் ஏற்படும் பொழுதோ, 7.5 சனி வரும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிரகங்கள் இந்த தசை இப்படி போகுது, இந்த தசையினால் இப்படி விளைவுகள் ஏற்படுது நெகட்டிவா, இந்த விளைவுகள்ல இருந்து நம்ம வந்து மீண்டு வாரத்துக்கு வாஸ்துங்களுக்கு உதவும் பிரணீதா. இப்போ நீங்க நினைச்சுக்கலாம், இந்த வாஸ்து இங்கே இருக்கு, ஜாதகம் இப்படி இருக்கு, இது எப்படி நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படின்னு. உண்மையில வந்து பாத்தீங்கன்னா பிரணீதா, இறையன்பருக்கு இந்த டவுட் வரதா செய்யும். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவோம்ல. நம்ம எண்ணங்கள் வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவா போகுதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையும் பாசிட்டிவா போக ஆரம்பிச்சிடும். எந்த எண்ணங்கள் வந்து எந்த அளவுக்கு நெகட்டிவா போக ஆரம்பிக்குதோ அந்த அளவுக்கு அதில் பாலாதளத்துக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கை போக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம வாஸ்துவில் இருக்கும் பொழுது நம்ம எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறையாக ஆரம்பிக்குது, பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வர ஆரம்பிக்கும் போது, பாசிட்டிவான விஷயங்கள் நாங்கள் வந்து அணுகும் பொழுது நம்மளுடைய எண்ணங்களும் பாசிட்டிவாக இருக்கும். நம்ம எண்ணங்கள் பாசிட்டிவாக இருந்தால் நண்பர்களே, நம்மளுடைய முடிவுகள் பாசிட்டிவாக இருக்கும். நம்மளுடைய முடிவுகள் பாசிட்டிவாக இருந்தால் நம்ம வாழ்க்கை பாசிட்டிவாக அமையும். இதுதான் உண்மையே, இதுதான் பிரம்ம ரகசியம். நிச்சயமாக நிகழ்ச்சி நிறைவாக நிறைய எங்களுடைய மக்களுக்கு இலகுவாக புரியக்கூடிய வகையில் நல்லதொரு விளக்கத்தை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். பஞ்சபூதங்களுடைய சக்தி எங்களுடைய இல்லத்துக்குள் வந்து விட்டாலேயே அந்த நேரான சிந்தனைகள், நேரான சக்திகள் எங்களுக்குள்ளும் வந்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. ஆகவே ஜாதகங்கள் பற்றியோ கிரகங்கள் பற்றியோ நாங்கள் அதிகளவில் பயம் கொள்ளாமல் நாங்கள் வரமுன் பாதுகாப்பாக ஒரு முன்னாயத்தமாக இருப்பதற்கு எங்களுடைய இல்லத்தை சரியாக எந்த விதமான தோஷமும் இல்லாமல் நாங்கள் அமைத்துக் கொள்வதனூடாக சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழலாம். உங்களுக்கும் கூட உங்களுடைய ஜாதகங்களுடைய பலாபலங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்லாது உங்களுடைய இல்லத்தினுடைய வரைபடத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்கிறதா அவற்றை நிவர்த்தி செய்து கொள்ள விரும்பினால் கூட நாங்கள் தருகின்ற தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் முகவரியோடும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மாத்திரமல்லாது உங்களுடைய இல்லத்தை நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த வாஸ்து கல் இருக்கிறது இல்லையா, இவற்றை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் நாங்கள் தருகின்ற அந்த தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இவை அத்தனைக்கும்
ஒரு தீர்வாக நாங்கள் தருகின்ற இந்த முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கங்கள் நிச்சயமாக அமையும். இலக்கம் 115 கீழ் ஏ வெளிக்கடவத்த வீதி, நாவல வீதி, குருந்துவத்த ராஜகிரிய. தொலைபேசி இலக்கங்கள் 0128722769. மற்றைய தொலைபேசி இலக்கம் 0112807707. மாத்தரையிலும் இன்னும் ஒரு கிளை இருக்கிறது. இலக்கம் 342 அக்குரேச வீதி, கொடகம, மாத்தரை. தொலைபேசி இலக்கங்கள் 0112872769. மற்றைய தொலைபேசி இலக்கம் 0143222220. இந்த இலக்கங்களூடாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்தளவோடு நாங்களும் இன்றைய பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரம் மிக விரைவாகவே வந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் வருகின்ற சனிக்கிழமையும் மீண்டும் நாங்கள் பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு மீண்டும் இணைந்து கொள்வோம். இந்த வேளையில் உங்களுக்கான சரியான விளக்கங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தவர் விஸ்வசக்தி ஜோதிட சாஸ்திர விசாரத வாஸ்து நிபுணர், எண் ஜோதிடர் சாமசூரி தேசாபிமானி கீர்த்தி ஸ்ரீ ஜனரஞ்சன, சைவாச்சாரியார் கனகரட்னம் மாரிசன் அவர்களுக்கு இந்த வேளையில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி ஆச்சாரியாரே. சிறசர்களே, இதோடு நாங்கள் இன்றைய பிரம்ம ரகசியம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். அடுத்த வாரம் சனிக்கிழமை 10 மணிக்கு உங்களை சந்திக்க வருவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.